வெல்கம் டு JR மாஸ்டர் சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேமியா பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு ஜீனி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு சேமியா எடுத்துக்கோங்க, கொஞ்சமா நெய் எடுத்துக்கோங்க. இது ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், முந்திரி திராட்சை. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சேமியாவையும் முந்திரி திராட்சையும் நெய்யில நல்லா வறுத்துக்குவோம். இதோட சேர்த்துக்குவோம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு முந்திரி பருப்பை வறுத்துருங்க. இப்ப இந்த சேமியாவை நல்ல நெய்யில வறுத்துக்குவோம். நீங்க எந்த சேமியாவா இருந்தாலும் அதை ஒரு தடவை வறுத்துட்டு செய்யுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சேமியாவை நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க இந்த சேமியாவை சேர்த்துருவோம். சேமியா கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாலை நல்லா இது மாதிரி கொதிக்க வச்சிருங்க. பால் நல்லா திக்கா சுண்டி வரணும். இப்ப சேமியா வெந்துருச்சு. சேமியா ரொம்ப வேக விட்டுறாதீங்க, லைட்டா வெந்தா போதும். இப்ப நம்ம இதோட சுகர் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இதோட இந்த முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்க இந்த பாலை ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளவுதாங்க, சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.